கொஞ்சம் தம்பி. மதுரை மாவட்டம் அது கொடிமங்கலம் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் பண்ண மாட்டுக்கு பிடி பாப்போம். முடிந்தவுடன் சூப்பர் மாடியா சார். ஒரு நிமிஷம் போடுங்க, அந்த மஞ்சள் போடுங்கப்பா. டவுன் பஞ்சாயத்து தூய்மை காவலர் உடனடியாக மொத்தமாக தூய்மை காவலர் கமிட்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. விழா கமிட்டி வாங்க வாங்க, நிப்பாட்டியாச்சு. குயிக்கா வாங்க. அந்த இடத்துல நிறைய போடுங்க. அந்த பின்ல அள்ளி போடுங்க. பாரு மூலையில இருக்கிறதா அந்த பின்ல அள்ளி அள்ளி போ, கனமா போடுங்க. இந்த இடத்துல மாடுகள் எல்லாம் ஸ்கிட் ஆகுது, கனமா போடுங்க. நேத்தியே இப்படி பேசல, நேத்தியே இப்படி பேசல கேக்குறாரு. நேத்தியா நீங்க இப்படி பேசுறேன்னு அமைச்சர் சார் கேக்குறாரு. அது காரணம் என்னன்னா, அது அலங்காநல்லூர், அதனால பேசுவாரு. அலங்காநல்லூர் அதனால பேசுறாரு. அவர் சொந்த தொகுதியில பேசுறேன். மாடு வந்துச்சு அவளையில அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் அப்படி பேசுறேன். லக்காமட்டி ஐயனார் மாடுப்பா. மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக கீழக்கரை மைதானத்தில் 7 தொகுதிக்கான சிறப்பு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். அதில் அந்தந்த குறிப்பாக கிழக்கு தொகுதி, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, மேலூர் தொகுதி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, திருமங்கலம், இப்படி தொகுதி வாய்ஸா தனித்தனியா ஜல்லிக்கட்டு நடத்தப்படும். அந்த ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம் பகுதி மக்கள் அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மேற்கு தொகுதி சேர்த்துங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான 2 அறிவிப்பை இன்று அறிவித்துவிட்டு சென்றுள்ளார்கள். சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும். போதுங்க, போதும் போதும் உள்ள போயிருங்க போதும் சார், உள்ள போயிருங்க. அடுத்த